எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் பார்க்க போறோம்னா, ஒன்னு ரஷ்யா சொல்ற மாதிரி உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரெடி பண்ணுங்க, இல்லனா உக்ரைன் அதிபரையாவது மாத்தி புது அதிபரை கொண்டு வாங்க, அப்பதான் உக்ரைன் போர் நிறுத்தம் சாத்தியப்படும், இல்லனா உக்ரைன் போர் நேட்டோ ரஷ்யா போரா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ரஷ்யா மிரட்டல் விடுத்திருக்காங்க. அது சம்பந்தமான தகவல்களையும், அதுக்கப்புறம் உக்ரைன் நகரங்கள் மேல ரஷ்யா நடத்தின அதிபயங்கர தாக்குதல்ல இந்திய மாலுமிகள் 4 பேர் இறந்து போயிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்து பாருங்க. எந்த ஒரு நாட்டிலையும் அந்த நாட்டு மக்களை சரியா வழி நடத்துற மாதிரியான ஒரு தலைவரை தான் அந்த நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கணும். சில நேரங்களில் தப்பி தவறி சரியில்லாத ஆட்களை நாட்டோட தலைவரா அந்த நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துறாங்க. அப்படி ஒரு நாட்டில் தகுதி வாய்ந்த ஆட்களை தேர்ந்தெடுக்க தவறிட்டாங்கன்னா அந்த நாட்டோட நிலைமை ரொம்ப மோசமா போயிடுங்க. அப்படிதான் சில நாடுகளில் சர்வாதிகாரிகளும் உருவெடுத்து உலகத்தையே படாத பாடுபடுத்திருக்கிறாங்க. இந்த நிமிஷம் 2026 உலக மக்கள் 2 மோசமான போர்களை இப்ப கண் எதிரில் பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்னு 4 வருஷமா நடந்துட்டு இருக்கிற உக்ரைன் ரஷ்யா போருங்க, இன்னொன்னு 2026 நடந்துட்டு இருக்கிற ஈரான் அமெரிக்கா போரா இருக்குது. 2022 தொடங்கின உக்ரைன் போராலேயே உலக பொருளாதாரத்துல மறைமுகமான பல பாதிப்புங்க கடந்த 4 வருஷமா ஏற்பட்டு தான் வருது. இதுல அமெரிக்கா மாதிரியான வல்லரசுங்க இந்த போர் நெருப்பு அணைக்கிறதுக்கு பதிலா புதுசா இன்னொரு போரை தொடங்கி வச்சிருக்காங்க. அப்படி தொடங்கின ஈரான் போர் உலக பொருளாதாரத்துல கடுமையான சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குதுங்க. இதுல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உக்ரைன் போரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உக்ரைன் நாட்டோட அதிபரா இருக்கிற ஜெலன்ஸ்கி சரியில்லாத ஒரு ஆளா இருக்கிறதுனால தான் இந்த போர் 4 வருஷம் வரைக்கும் நீடிச்சிட்டு வருதுன்னு பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. உக்ரைனோட இப்போதைய அதிபரா இருக்கிற விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கடந்த காலங்களில் காமெடி ஷோல பங்கேற்றுக்கிற ஒரு காமெடி ஆக்டரா இருந்தாருங்க. 2014க்கு முன்னாடி உக்ரைன் நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அரசாங்கம் ரஷ்யாவுக்கு ரொம்ப ஃபேவரா செயல்படுறாங்க, அதுலயும் ரஷ்ய அதிபர் புதினுக்கு நெருக்கமா செயல்படுறாங்கன்னு பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி தான் இன்னைக்கு உக்ரைனோட அதிபரா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஜெலன்ஸ்கி பதவிக்கு வந்தாரு. டிப்ளமேட்டிக்காவும் ராஜதந்திர ரீதியாகவும் ரஷ்ய அதிபர் புதினை சமாளிக்கிறதுக்கு ஜெலன்ஸ்கி தகுதி வாய்ந்த ஆளுன்னு நம்பிதான் அந்த நாட்டு மக்களும் அவரை பதவியில கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. அந்த பிராந்தியத்தில் வல்லரசா இருக்கிற ரஷ்யாவை தேவையில்லாம பகச்சுக்கிட்டு போருன்னெல்லாம் போகாம அமைதியான முறையில் நாட்டை வழி நடத்துறதுக்கு நிறைய சான்ஸுங்க ஜெலன்ஸ்கி கையில இருந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யாவுக்கு பக்கத்துல மோல்டோவான்னு ஒரு நாடு இருக்குதுங்க. அந்த நாடு ரஷ்யாவையும் பகச்சிக்க மாட்டாங்க, நேட்டோ நாடுகளையும் பகச்சிக்க மாட்டாங்க. 2 பேரோடையும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்ணிட்டு பதமா நாட்டை ஆண்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி உக்ரைன் நாட்டையும் யாரோடையும் பகச்சிக்காம அமைதியான முறையில் ஒரு அரசாங்கத்தை ஜெலன்ஸ்கி வழி நடத்திருக்கலாம். ஆனா அவர் நேட்டோ பக்கம் அதிகமா சாஞ்ச காரணத்தினால எங்க நம்மளோட இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்பட்டுரும்னு ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் நாட்டுக்கு எதிராக 4 வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்காருங்க. இப்போதைய நிலைமையில ரஷ்ய அதிபர் தரப்புல அமெரிக்கா கிட்ட என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ரஷ்யாவுக்கு எதிராக போர் நடத்துறதுக்கு உக்ரைனுக்கு நீங்க நிறைய ஆயுதம் கொடுக்குறீங்கன்னு அவங்க ரஷ்யாவோட நகரங்களை குறி வச்சு சமீப காலத்துல அதிகமா தாக்குதல் நடத்துறாங்க. போற காரணம் காட்டி உக்ரைன் நாட்டுல தேர்தல் நடத்தாம ஜெலன்ஸ்கி தன்னோட ஆட்சியை தொடர்ந்து நீடிச்சிட்டு போறாரு. அங்க எக்கச்சக்கமான ஊழல் நடக்குதுன்னு பொதுமக்கள் தலைநகர்ல ஒன்னா கூடி போராட்டம் பண்ற அளவுக்கு உக்ரைனோட நிலைமை மோசமா போயிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்கறதுல தான் குறியா இருக்கிறாரே தவிர அங்க தேர்தல் நடத்துறதுக்கோ மற்றபடி போரை நிறுத்துறதுக்கான இறுதி ஒப்பந்தங்களை உருவாக்குற மாதிரியான எந்த காரியத்திலேயே அமெரிக்கா ஈடுபட மாட்டாங்க. இந்த உக்ரைன் போர் நிக்க மாட்டேங்குது, அதுக்கு ரஷ்யா தான் காரணம்னு நேட்டோ நாடுங்க உலகம் ஃபுல்லா சொல்லிட்டு வராங்க. இந்த விவகாரத்துல ரஷ்யாவோட அதிபரா இருக்கிற புதினோட நிலைப்பாடு சம்பந்தமா அவங்களோட அதிகார மையமா இருக்கிற கிரெம்ளின் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உக்ரைன்ல அதிபராக உட்கார்ந்துட்டு இருக்கிற காமெடியன் ஜெலன்ஸ்கியை தூக்குறதுக்கு அந்த நாட்டு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. எப்ப தேர்தல் நடந்தாலும் அங்க புது அரசாங்கம் தான் பொறுப்புக்கு வரும், புது அதிபர் பொறுப்புக்கு வருவாங்கன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான். உக்ரைன்ல நிரந்தரமான போர் நிறுத்தம் ஏற்படணும்னு உண்மையாலுமே அமெரிக்கா நினைக்கிறாங்கன்னா, போர் நடந்த இந்த 4 வருஷத்துல உக்ரைனோட நிலங்கள்ல 27% நிலங்கள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த நிலங்களை திரும்ப கேட்காம ரஷ்யா கிட்டே ஒப்படைக்கிறதுக்கு அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் ஐரோப்பிய யூனியன்ல வேணா உக்ரைன் ஒரு உறுப்பினராக சேர்ந்துக்கலாம், அதுல ரஷ்யாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுவே நேட்டோ கூட்டமைப்புல உக்ரைன் என்னைக்கும் சேரக்கூடாது. ஏன்னா வெளிநாட்டு படைகள் எக்காரணத்தை கொண்டு உக்ரைன்ல தரையிறங்கிறத ரஷ்யா விரும்பவே விரும்பாது. இதோட சேர்த்து ரஷ்யன் ஃபெடரேஷன் குறிப்பிடுற இன்னும் சில நிபந்தனைகளுக்கும் அமெரிக்கா கட்டுப்பட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உருவாக்குனாங்கன்னா அதுல கையெழுத்திடுறதுக்கு ரஷ்ய அதிபர் புதின் எந்த நிமிஷமும் தயாரா இருக்கிறதா ரஷ்யன் ஃபெடரேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்கா கிட்ட ஃபைனலா ரஷ்யா சொல்ல வரது என்னன்னா, இப்படி வருஷ கணக்குல உக்ரைனுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு ரஷ்ய ராணுவமும் தயாரா இல்ல, ரஷ்ய அரசாங்கமும் தயாரா இல்ல. இந்த போரை சீக்கிரமா முடிச்சுக்கணும் தான் ரஷ்யாவும் ஆசைப்படுது. அதனால ஒண்ணு உக்ரைன்ல அரசாங்கத்தை மாத்துங்க, இல்லைன்னா அமெரிக்கா தலையிட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தையாவது கொண்டு வாங்கன்னு ரஷ்யா தரப்புல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே போக்கு நீடிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல பின்லாந்து எல்லையிலயோ இல்லைன்னா பால்டிக் நாடுகளோட எல்லையிலயோ ரஷ்யாவுக்கு சண்டை ஏற்பட்டுச்சுன்னா அந்த நிமிஷமே நேட்டோ ரஷ்யா போர் தொடங்கிடும், 3ஆம் உலக போரும் ஆரம்பிச்சிரும்னு ரஷ்யா அவங்க தரப்புல அமெரிக்காவுக்கு
ரஷ்யாவுக்கு மெசேஜ் கொடுத்திருக்கிறதா சர்வதேச ஊடகமா இருக்கிற தி ஏபிடி வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போரை நிறுத்துறதுக்கு ரஷ்யா ஒரு விதமான முயற்சியை அமெரிக்காவோட பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுக்கு எதிராக இப்ப எப்படி ஒரு தாக்குதலை நடத்திருக்கிறாருன்னா, கருங்கடல் பரப்புல ஒவ்வொரு நாளும் 3க்கு அதிகமான ஷேடோ ஃபிளீட் கப்பலுங்களை குறி வச்சு உக்ரைன் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. இங்க ஷேடோ ஃபிளீட்ன்றது ஒண்ணு இல்லைங்க, நேட்டோ நாடுங்க நிறைய பொருளாதார தடைகளை விதிச்சு வச்சிருக்கிறதுனால ரஷ்யா அவங்களோட கச்சா எண்ணெயை மற்ற நாடுகளோட கொடியை பயன்படுத்தி பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு வராங்க. அப்படியான ஷேடோ ஃபிளீட் கப்பலுங்களை அப்பப்ப அமெரிக்கா அதுக்கப்புறம் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் சிறைப்பிடிப்பாங்க. ஆனா இந்த உக்ரைன் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஷேடோ ஃபிளீட் கப்பலை தாக்கி அழிக்க முயற்சி பண்றாங்க. இந்த ஜூலை மாசம் 2026 நிலவரப்படி இப்ப வரைக்கும் 50க்கு அதிகமான ரஷ்யாவோட எண்ணெய் கப்பலுங்களை டார்கெட்டா வச்சு நாங்க அட்டாக் ட்ரோனுங்க மூலமா தாக்குதல் நடத்திருக்கிறோம்னு உக்ரைன் அரசாங்கத்து தரப்புல சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ரஷ்யாவோட ஷேடோ ஃபிளீட் கப்பலுங்களை குறி வச்சு தாக்குறீங்க, அதனால உக்ரைனுக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு கேட்டா அதுக்கு உக்ரைன் அரசாங்கத்து தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யாவோட பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தினா மட்டும்தான் ரஷ்யா போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு உக்ரைன் கேட்கற மாதிரியான ஷரத்துக்கு அவங்க இறங்கி வருவாங்க. அதனால தான் ரஷ்யாவை நாங்க பலவீனப்படுத்துறோம், அதுக்கான முயற்சியா தான் இந்த தாக்குதல் நடத்தப்படுதுன்னு உக்ரைன் தரப்புல சொல்லப்படுதுங்க. இப்போதைய நிலைமையில ரஷ்யாவோட ஷேடோ ஃபிளீட் கப்பலுங்களை மட்டும் உக்ரைன் தாக்கியிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்காதுங்க. ஆனா உக்ரைன் அதிபர் என்ன பண்ணிட்டாருன்னா, அமெரிக்காவில் செயல்படுற அமேசான் நிறுவனம் மாதிரி ரஷ்யாவை அவங்க சொந்த நாட்டில் ஆன்லைன் மூலமா வர்த்தகம் பண்றதுக்கு பெரிய ஒரு நிறுவனத்தை வச்சிருக்காங்க. அந்த நிறுவனத்தோட வேர்ஹவுஸை டார்கெட்டா வச்சு உக்ரைன் இப்ப ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டாங்க. மாஸ்கோவிலையும் அதுக்கப்புறம் இன்னொரு நகரத்தில் செயல்படுற 2 வேர்ஹவுஸை தாக்குனதுனால அங்க 7ல இருந்து 8 பணியாளர்கள் இறந்து போயிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. 2026க்கு முன்னாடி நடந்த போர்ல உக்ரைன் என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யாவுக்குள்ளார செயல்பட்டு வர ரஷ்யன் கவர்மெண்டோட மிலிட்டரி அசட்ஸை குறி வச்சு மட்டும்தான் ட்ரோன் அட்டாக் அதுக்கப்புறம் மிசைல் அட்டாக்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ 2026ல் ரஷ்யாவோட மிலிட்டரி அசட்ஸை மட்டும் தாக்காம அவங்களோட ஆயில் ரீஃபைனர் லிமிடெடுங்க இப்போ ஆன்லைன் வர்த்தகம் பண்ற இடங்களை குறி வச்சுலாம் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ரஷ்யாவோட பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துறன்னு உக்ரைன் பண்ற இந்த தாக்குதலால புத்தினோட ஈகோவும் கோவமும் பல மடங்கு அதிகமாக இருக்குதுங்க. அதோட வெளிப்பாடா உக்ரைன் ரஷ்யா நாடுகளுக்கு இடையில இப்போ வார் எஸ்கலேஷன் பல மடங்கு அதிகமாக இருக்குது. அதுவும் ரஷ்ய அதிபர் தரப்புல இப்போ ரிட்டாலியேஷன் அட்டாக்கா உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா என்ன மாதிரியான தாக்குதலை பண்ணியிருக்காங்கன்னா, தாக்குதலுக்காக உக்ரைனோட நகரங்கள்ல 2 நகரங்களை ரஷ்யா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒன்னு தலைநகரா இருக்க கியூ, இன்னொன்னு துறைமுக நகரமா இருக்க ஒடேசாவா இருக்குதுங்க. இதுல தலைநகரா இருக்க கியூவை டார்கெட்டா வச்சு 1-2 மிசைல் இல்லைங்க, ஏறத்தாழ 52 மிசைல்ஸுங்களை உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா ஏவி இருக்கிறாங்க. ஏவுகணைகளுக்கு அடுத்ததா அட்டாக் ட்ரோன்ஸ்களை எடுத்துக்கிட்டா வெறும் 150 அட்டாக் ட்ரோன்ஸ்களை மட்டும்தான் உக்ரைன் நகரங்களுக்கு எதிராக ரஷ்யா ஏவி இருக்கிறாங்க. உக்ரைன் போர்ல கடைசி 2025-26 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 வருஷத்துல ட்ரோன்ஸ்களை தாங்க அதிகமா ஏவுவாங்க. ஒரே நாள்ல அட்டாக் ட்ரோன்ஸ்களை தவிர்த்துட்டு ஏவுகணைகளை அதிகமா ஏவனது இந்த தடவை தான் ஃப்ரெண்ட்ஸ். ரஷ்யா ஏவன 52 மிசைல்ஸுங்களும் சாதாரண ஏவுகணைகளே கிடையாதுங்க. அதோட தாக்குதல் வீரியம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த தாக்குதலுக்கு அவங்க பயன்படுத்தின ஏவுகணைங்க எதுன்னு பாத்தீங்கன்னா, 32 இஸ்கேந்தர் ஏவுகணைங்க, அதுக்கப்புறம் 10 ஜிர்கான் ஹைப்பர்சானிக் மிசைல், அதோட சேர்த்து கேஹெச் சீரிஸ் மிசைல்ஸுங்களையும் இன்னும் சில க்ரூஸ் மிசைல்ஸையும் பயன்படுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவில் நாம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோமே பிரம்மோஸ் ஏவுகணை, அதோட முன்னாடி வெர்ஷனா இருக்கிற P-800 ஆர்னிக்ஸ் என்ற ஏவுகணையும் இந்த தாக்குதல்ல ரஷ்யா பயன்படுத்தியிருக்கிறதா சர்வதேச ஊடகமா இருக்கிற தி கார்டியன் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. நான் முன்னவே சொன்னலங்க, 2 நகரத்தை டார்கெட்டா வச்சு தான் அடிச்சாங்கன்னு. இதுல ஒடேசா மேல அதிகமா ஏவுகணைங்க வரல. ஆனா உக்ரைன் தலைநகரா இருக்க கியூவை டார்கெட்டா வச்சுதான் 40க்கு அதிகமான ஏவுகணைங்க உக்ரைன் நகரங்களுக்குள்ளார வந்திருக்குது. இத்தனை பேலிஸ்டிக் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸ் உள்ள வந்ததுன்னா அதை தடுக்கிற திறன் உக்ரைன் ராணுவத்துக்கிட்ட இந்த நிமிஷம் இல்லங்க. உக்ரைன் தலைநகரா இருக்க கியூல நிறைய பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டிப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இப்போதைய நிலைமையில அதுல இருக்கிற இன்டர்செப்டார் மிசைல்ஸ்ங்களோட எண்ணிக்கை அவங்க கிட்ட கம்மியா இருக்குதுங்க. அந்த காரணத்தினால தான் இவ்வளோ மிசைல்ஸ்ல வெறும் 10 மிசைல்ஸ்ங்களை மட்டும்தான் உக்ரைனால வானத்துல தடுக்க முடிஞ்சது. மிச்சம் இருக்கிற ஏவுகணைகளா அங்க நிறைய கட்டிடங்களை தரமட்டமாக்குனது மட்டும் இல்லாம அங்க உயிரிழப்பையும் ஏற்படுத்திருக்குதுங்க. இதுக்கு அடுத்ததா ரஷ்யாவோட வேர்ஹவுஸ் அடிச்சதுக்கு பதிலடியா உக்ரைனோட ஒடேசா போர்ட் மேல ரஷ்யா கடுமையான தாக்குதலை நடத்திருக்காங்க. ஒடேசாவை அடிச்சப்பதான் அங்க நின்றுட்டு இருந்த கோல்டன் லியோன்ற கப்பலும் தாக்கப்பட்டுச்சுங்க. அந்த கப்பல்ல துரதிர்ஷ்டவசமா இந்திய பணியாளர்களும் பணியாற்றிட்டு இருந்திருக்காங்க. ரஷ்யாவோட ஏவுகணை தாக்குதல்ல அந்த கோல்டன் லியோ கப்பல் சுத்தமா தீக்கிரை ஆயிடுச்சுங்க. அதுல இந்திய பணியாளர்கள் இருந்தாங்கன்னு சொன்னாலங்க, அதுல ஒரு 4 பேர் ரஷ்யாவோட தாக்குதல்ல இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவத்தினால கொதிச்சு போன இந்தியாவுக்கான ரஷ்ய தூதருக்கு சம்மன் கொடுத்திருந்தாங்க. சம்மனை ஏத்துக்கிட்டு ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில நேர்ல வந்து ஆஜராயிருந்த ரஷ்ய தூதர் என்ன விளக்கம் கொடுத்திருந்தாருன்னா, அந்த கப்பல்ல இந்தியர்கள் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல, தவறுதலா தான் இந்த தாக்குதல் நடந்து போச்சு. இனி வர காலங்கள்ல இப்படி ஒரு தாக்குதல் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்னு ரஷ்யா இந்தியா கிட்ட உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. ரஷ்யாவோட தாக்குதல்ல இந்தியர்கள் 4 பேர் இறந்து போயிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.
இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. இப்படி நிறைய டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் பக்கத்துல நாங்க கொடுத்துருக்கிற QR கோடை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசி, SSC, ரயில்வே எக்ஸாமுக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலக அமைதி பத்தி பேசுற வல்லரசு நாடுங்க போருங்களை அடியோட தவிர்த்துட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. மற்றும் ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.